ரொம்ப நல்ல சகுனம். கோயில் மணி சத்தம் கேக்குதா? என்னடி கண் கலங்குது? உன் நல்ல மனசுக்கு எல்லாம் சீரும் சிறப்புமா நடக்கும். ஆமாக்கா, ஒண்டிக்காரியா ஆம்பளை மாதிரி நின்னு கல்யாணத்தை பண்றியேன்னு ஊரே உன்னை பார்த்து கண்ணு வைக்குது. கல்யாண பொண்ணை எங்க காணோம்? பாத்துடி, கனமான பாத்து தூக்கி இடுப்பு அடிச்சுக்காத. ஏன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் மாப்பிள்ளை வீட்டுக்கு போனா குடும்ப பொறுப்பை நீதான் சுமக்க வேண்டி வரும். அதெல்லாம் உங்களை மாதிரி விவரம் தெரியாது உங்களுக்கு. என் மாப்பிள்ளை எப்போ நான் சொன்னதை தான் கேட்பாரு, ஏன் கைக்குள்ளதான் இருப்பாரு. கைக்குள்ள வச்சுக்கிட்டு அதுக்கு என்ன பண்ணுவ? எதுக்கு? மாப்பிள்ளை வேலை வெட்டிக்கு போவானாமா? அப்பப்ப இறக்கி விட்டுறீ. ஆமா, உன்னை கட்டி போற மாப்பிள்ளை என்ன வேலை செய்யறாரு? ரெடியா? அடிக்க போறேன், பாத்துக்குங்க நல்லா. ஐயோ, என்னன்னா இந்த அடி அடிச்சிட்டீங்க? டேய் இந்த புறா. ஐயோ, இந்த அநியாயத்தை யாரும் கேட்க மாட்டீங்களா? பாவி பசங்க என் பானையை உடைச்சிட்டாங்களே. யாரா உடைச்சது? நீங்க உடைச்சியா? நீங்க தானே உடைச்சது. எதுத்தா பேசுற? ஏண்டா உங்களுக்கு விளையாட நடுவுல தான் கிடைச்சதா? பொட்டல போய் விடக்கூடாது. சின்ன பசங்களா பாருங்க, இவங்க தான் இருந்த ஒரு மண்பானையும் போச்சே. அட பாவீங்களா? நீங்க ஒன்னும் வருத்தப்படாதீங்க. இவங்க இப்படி கூட சொல்ல மாட்டாங்க. குடுக்கறத கொடுத்தா தானா ஒத்துக்குருவாங்க. டேய் மூஞ்ச பாரு, போரிக்கி பசங்க. சத்தம் போடாத. நீ தானே உடைச்ச? இங்க பார்த்து சொல்லு, நீ தானே உடைச்ச? ஆமாண்ணே. ஓடுங்கடா ஓடுங்கடா. ஏமா அது வந்து என்ன ஏன் தம்பி அவனுங்களை விட்டுட்டீங்களா? இப்ப என் பானைக்கு என்ன வழி? சின்ன பசங்க தெரியாம உடைச்சா போனா போது விட்டுருங்க. இந்தாங்க, ஒரு பானைக்கு 2 பானை வாங்கிக்கங்க. ஆமா, அவனுங்க உடைச்ச பானைக்கு நீங்க ஏன் காசு கொடுக்குறீங்க? அட காசு என்னங்க காசு? எனக்கு நீங்க தங்கச்சி அக்கா இருந்தா காசு கொடுக்க மாட்டேனா? அது மாதிரி நினைச்சு வச்சுக்கோங்க. மகராசா, நீங்க நல்லா இருக்கணும். ஏலே, என் பானையை உடைச்ச உன் கையில பாம்பு புடுங்க. அட ஏங்க திட்டுறீங்க? அதான் காசு கொடுத்தாச்சுல. போங்க. நான் வரேன். சரிங்க, இந்தாங்கண்ணே ஒரு வெத்தலா கொடுங்க. ஏன் தம்பி, அந்த அம்மா குடத்தை உடைச்சு போட்டீங்களே, பாத்துட்டீங்களா? கொடுங்க. அது ஒண்ணு இல்லண்ணே, ரோட்ல வந்துகிட்டு இருந்தேன். பசங்க எல்லாம் ரொம்ப பிரியப்பட்டு அண்ணே கிட்டிப்புல கத்து கொடுங்க. அதான் வாங்கி ஒரு அடி அடிச்சேன். அண்ணன் போட்ட போட்ல பானை காலி. ஏன்பா, உனக்கு கல்யாணம் ஆயிருந்தா 2 பிள்ளைக்கு தகப்பன் ஆயிருப்ப. உன் தகுதிக்கும் தராதரத்துக்கும் இவங்க கூட போய் விளையாடலாமா? நான் எங்கனே போறேன், அவங்க தான் கூப்பிடுறாங்க. போல திட்டுவாங்க. ஆமா, உங்க அப்பா தான் சிங்கப்பூர்ல இருந்து நிறைய சம்பாதிச்சாந்து கொட்டுறார. ஏன் இன்னொன்னு கல்யாணம் பண்ணாம இருக்காங்க? எங்க அப்பாவை தான் கேட்கணும். ஒருவேளை உனக்கு சிங்கப்பூர்லயே பொண்ணு பாக்குறாரோ என்னவோ? அப்புறம் இங்க இருக்கிற பட்டிகர பண்ண கடை சொல்றீங்க? நமக்கெல்லாம் சும்மா ஸ்டைல இங்கிலீஷ் பேசிக்கிட்டு பொண்ணு லட்டு மாதிரி இருக்கணும். அது மாதிரி கிடைக்குமா? நமக்கெல்லாம் பொண்ணு சிங்கப்பூர் மலேசியா தான். என்ன மாமா, அத நீ சொல்லிட்ட போதுமா? உன்ன மாதிரி பட்டி காட்டான சிங்கப்பூர்காரி சீந்து வாடா. என்னமோ உன்னை கட்டிக்க இந்த ஊர் பொண்ணெல்லாம் தவம் இருக்கிற மாதிரி சொல்றிய. அம்மனி யாரு? பக்கவாத்தியமா? ஏய், தவறுனா மட்டும் நான் கிடைச்சிருவேனா? இந்த ஊர்லயே டாஸ் பூஸ் இங்கிலீஷ் பேசுற யாரு? ஐ ஆம் ஒன்லி மேன். யூ நோ, யூ டோன்ட் நோ. உனக்கு இங்கிலீஷ் தெரியாதே? ஆமா, உனக்கு தான் நிச்சயம் ஆயிருச்சே. கல்யாண பொண்ணு இங்க வந்த சைட் அடிக்கவா? இல்ல இது சாமான் வந்திருப்ப. அண்ணே, ஒற்றை போட்டுருக்கா? இருக்குமா? இந்தா இருங்க, காசு தரேன். இரு, அங்க வாங்காதீங்க, காசு நான் தர்றேன். என்ன மாமா, பொட்டு வாங்கி கொடுத்து செய்முறையை சரி கட்டிடலான்னு பாக்குறீங்களா? சச்சா, கல்யாண பொண்ணாச்சான்னு வாங்கி கொடுத்தேன். நீ ஒண்ணும் கவலைப்படாத, செய்முறை எதுவுமே குறையாது. அப்ப நான் வரேன் மாமா. ஆமா காமாச்சி, உனக்கு பாத்துக்கிற மாப்பிளைக்கு முன்னால 3 பல்லு இல்லைன்னு சொன்னாங்களே, உண்மைதானா? குருவே, சிஷியனுக்கு ஒரு சந்தேகம். உங்களை மாதிரி சாமியார்கள்லாம் ஏன் புலித்தோல் மேல உட்கார்றாங்க? புலி மேல உட்கார்ந்தா கடிச்சு போடும்னு தான் புலி தோல் மேல உட்கார்ந்துட்டு இருக்கானுங்கடா. இன்னும் சில பேர் மான் தோல்ல உட்காராது. அது எதுக்கு? மான் மேல ஏறி உட்கார்ந்தா முட்டி போடும், இல்லன்னா கீழே தள்ளி விட்டு ஓடி போயிரும்டா. நாய் தோல்ல உட்காரலாம், அது ரொம்ப நன்றி உள்ளது. அது நமக்கு ஆகாது. எப்பவுமே வைத்தியர் கட்டியும் கடவுள் கட்டியும் மந்திரவாதி கட்டியும் பொய்யே சொல்லக்கூடாது. அடப்பாவி, பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த பூசாரி மத்தவங்கள பொய் சொல்ல வேணாங்கிறான். ஏய் நாயே, நாயே, என்ன பத்தி நீ என்ன நினைக்கிற, எப்படி நினைக்கிறேங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும்டா. நான் உனக்கு என்ன அவ்வளவு இலக்காரமா போச்சா? நான் உங்களை பத்தி ஒண்ணுமே நினைக்கலங்க. நான் செவனேன்னு உட்கார்ந்திருக்கேன். உட்கார்றது வந்திருக்கிற பொண்ணுக்கு என்னன்னு பார்த்து சொல்வியா? அவனை போட்டு அடிச்சுக்கிட்டே இருக்க. ஏயா, அவன் அடிக்கிறத நிறுத்த மாட்டியா? நீ பொத்திட்டு அங்கேயே உட்காரியா? நான் எதுக்காக அவனை அடிக்கிறேன், அவன் என்ன நினைச்சாங்கிறது எங்க 2 பேருக்கும் தான் ஐயா தெரியும். ஜனங்களுக்கும் தெரியும்னே. அப்படி சொல்ற குள்ள முனி, நீ முக்கால் உணர்ந்த முனி வேண்டா. இவன் முக்காலா? இருக்கிற கால் கூட இல்ல. சும்மா கவனித்தலையா? யோ, விஷயத்துக்கு வாங்கய்யா. வரலாம் முடியாதே, நீ சொல்லுப்பா. பொண்ணு கல்யாண பொண்ணுங்க, நிச்சயதார்த்தத்துக்கெல்லாம் ஏற்பாடு ஆயிடுச்சு. 2 நாளைக்கு முந்தி 2ஆம் ஆட்டம் சினிமா பார்த்துட்டு வந்தா, அதுல இருந்து முறைக்கிறா, சிரிக்கிறா, மொழின்னு முடிக்கிறா. ஒண்ணுமே புரியலீங்க. ஏ அடா, ஏ காளி, ஏ நீலி, சொல்லு, ஓடி போயிரு, ஓடி போயிரு.
ஏன்டா இவ்வளவு நேரம்? உரம் வாங்க போறதுல லேட் ஆயிடுச்சுமா. ரொம்ப நேரம் காத்திருந்து பஸ் வேற கிடைக்கல. சரி சரி சாப்பிடவா. எடுத்து வைமா வரேன். மதனி மதனி வா மரகதம். நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். என் பொண்ணு காமாட்சிக்கு கல்யாணம். நீங்க எல்லாம் வந்து நல்லபடியா நடத்தி தரணும். என்ன அப்படி சொல்லிட்ட? இது நம்ம வீட்டு கல்யாணம் இல்லையா? ஆமா, மாப்பிள்ளை எப்படி? நல்ல குடும்பம் தானே? நல்ல குடும்பம் தான். பூர்வீகம் கோகிலாபுரம். இப்போ மெட்ராஸ்ல இருக்காங்க. மாப்பிள்ளை கவர்மெண்ட் பஸ்ல வேலை செய்யறாரு. கை நிறைய சம்பளம். அப்படியா? ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. ஆமா, ஏற்பாடெல்லாம் நல்லபடியா முடிச்சிட்டே இல்ல? ஏதாவது உதவி வேணும்னா வெக்கப்படாம கேளு. எல்லாத்தையும் நல்லபடியா முடிச்சிட்டேன். இந்த கட்லி மெத்த வாங்கத்தான் கொஞ்சம் குறையுது. இதுக்கு ஏமா தயங்கணும்? எவ்வளவு வேணும்? ஒரு 1000 ரூபாய். அவ்வளவுதானே? கொஞ்சம் இரு வர. வாங்கத்த பத்திரிக்கை வந்தீங்களா? ஆமாயா. ஆமா, உங்க பொண்ணு காமாட்சி ஒற்றை குச்சி மாதிரி ஒல்லியாவே இருக்க. சாப்பாடு போடும்போது டானிக் ஏதாவது ஊத்தி நல்லா பெருக்க விடுங்க. அவ எங்கப்பா சாப்பிடுறா? ஆ. ஏய், நீ சும்மா இருப்பா. இவ கூட கல்யாணத்துக்கு முந்தி ஒல்லியாத்தான் இருந்தா. இப்பதான் பெருத்துட்டா. அதெல்லாம் குடும்ப வாக்குப்பா. சரி சரி, வந்து சாப்பாடு போடு. அத்தை நீங்க சாப்பிட்டு போங்க. சாப்பிட்டேன்ப்பா. ஆ. நீ போ. சீக்கிரம் வாங்க, ஊத்த பசிக்குது. இந்தம்மா. பால்ராஜ், என்னப்பா? உனக்கு கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சேன். பொண்ணை தேடி நாயா பேயால அலைய வேண்டி இருக்கு. பொண்ணோட ஊரு தான் எங்க இருக்குது? பொண்ணு என்ன ஒளிச்சு வச்சுக்கிட்டானுங்களா? அதோ தெரியுதுல்லப்பா, தென்னை மரம். ஆமா, தென்னை மரத்துலயா பொண்ணு இருக்கா? அந்த தென்னம் தோப்புக்குள்ளப்பா. முன்னெல்லாம் மாந்தோப்பு கிளியன்னு பாடுவானுங்க. இது தென்னை மரத்து கிளி போல் இருக்க. எவன் சொன்னா எனக்கு என்ன? ஏயா, மனுஷன் நிக்கிறது கண்ணு தெரியல, மாடு மாதிரி இடிக்கிறிய. தெரியாம அடிச்சுட்டேன், மன்னிச்சுங்க. என்னது மன்னிக்கிறதா? இப்ப இடிப்ப மன்னிப்பு கேப்ப, அப்புறம் அடிப்ப மன்னிப்பு கேப்ப. ஏயா இவ்வளவு பேர் இருக்கிறாங்க, அவளை எல்லாம் விட்டுட்டு என் மேல இடிக்கிய வேண்டதில்லா? சந்தனத்தோட தடவை நகர வேண்டியதானே? அங்க நின்று இருந்தா சந்தனத்தை எடுத்து தடவை குடிப்பே, அது ஏன் இஷ்டம், நீ கேட்கப்படாது. பார்த்தா பெரிய மனுஷன் மாதிரி இருக்கீங்க, இப்படி சில்லறத்தனமா பேசுறீங்களே. யார பார்த்து சில்லறைன்ற? என்ன பார்த்து சில்லறைன்றாயா? மன்னிப்பு கேட்டும் கோவ போறீங்களே, உங்ககிட்ட மனசு பேசுவானா? அப்ப என்ன மாடுன்றாயா? யாரையா அவ? இந்த பையனா சிங்கப்பூர்காரர் பையன். அது அவங்க அம்மா. அவங்க அப்பா மாசம் மாசம் கை நிறைய சம்பாதிச்சு அனுப்புறாரு. அதுதான் அந்த திமிரு. தம்பி, உங்களுக்கு டவுன்ல தெரிஞ்ச ஸ்கூல் ஏதாவது இருக்குங்களா? ஏன் நல்ல மார்க் வாங்கிய சீட்டு கிடைக்கல. யாருக்கு? எனக்கு தான். யோ போயா, இங்க இளைஞர்களுக்கு கிடைக்கல, இவருக்கு சீட்டு வேணுமா? கிண்டலா? செல்வராஜ், என்னடா பெரிய மனுஷன் மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்க? கல்யாண வீட்டுக்கு வந்தவங்க எல்லாம் முதல்ல சாப்பிட்டாங்களான்னு போய் கவனி. இந்த வந்துட்டமா. என்னடா இது, இட்லியா பணியாரமா? வர வர கல்யாண வீடு வியாபாரமா போச்சு. என்னடா அது, உனக்கு மாத்திரம் 4 எனக்கு 2? ஏய் சாம்பாரு, இவன் என்ன சிங்கப்பூர்காரன்னு சொன்னானுங்க? இவன் சமயக்காரனா? உங்க அப்பா சிங்கப்பூர்ல ஹோட்டல் வச்சிருக்கானா? சீக்கிரம் வாயா. ஏன் அவசரப்படுறீங்க? எல்லாரும் ஊத்தி தான் வருவேன். என்ன அது, ஆரம்பத்துல இட்லி வச்சவன் உனக்கு 4 வச்சான், எனக்கு 2 வச்சான். சாம்பாரை கேட்டா அலட்சியமா பேசுறான். சாப்பிடல, நான் புறப்பட. அவசரப்படாதீங்க, 2 சாப்பிடுவோம். 2 சாப்பிடுறதுக்கு என்ன சாராயமா? அறிவட்டவனே, மூளை இல்லாம பேசுறிய. சாம்பார போடியா சும்மா. என்னமோ எண்ணி எண்ணி விடுற. சத்தம் போடாதீங்க. என்ன சத்தம் போடாதீங்களா? உங்க அப்பா விட்டு சொத்தா ஊத்தியா? ஏன் சாம்பார் சாம்பார் அலையறீங்க? சாம்பார தொட்டு தின்னுங்க. இந்த பாரு, சாம்பார தொட்டு சாப்பிடுவேன், முக்கி சாப்பிடுவேன், கரைச்சு குடிப்பேன். அது ஏன் இஷ்டம், நீ கேட்கப்படாது. என்ன அங்க சந்தனத்தை குடிப்பேன்னு சொன்னீங்க, இங்க சாம்பார குடிக்கிறேங்கிறீங்க. குடிக்கிறதுக்கு அளவு இல்லையா? ஏப்பா வர குடிக்கிறா? பாத்தியா என்ன குடியாரேங்கிறான்? நீ பாத்துக்கிட்டு சும்மா இருக்கிறியே. சித்தப்பா நீங்க சும்மா இருங்க. அதை நீ சொல்லக்கூடாதுயா. யார் தெரியுமா அவரு? யாரு? எனக்கு என்ன? எனக்கு எல்லாம் ஒண்ணுதான். எல்லாத்துக்கும் நிறந்தா ஊத்த முடியும். ஏன் சாம்பார் சாம்பார் அலையறீங்க? சாம்பார் எக்ஸ்ட்ரா வேணா வீட்டுல டம்ளர் கொண்டு வரணும். எது, கல்யாணத்துக்கு வரவே டம்ளர்ல சாம்பார் கொண்டு வந்து நீ சும்மா இருக்கிறியே? சித்தப்பா இதை சும்மா விடக்கூடாது. ஏதாவது பண்ணித்தான். என்ன பண்ண போற? பண்ணு. இருங்க, இதை சாப்பிட்டு வந்துடுறேன். அட பரதேசி போயில தோ. எங்க பொண்ணோட அம்மா? ஏமா சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணா? ஐயா, தயவு செஞ்சு அப்படி வரீங்களா? எதுக்கு தனியா வர்றது? இது என்ன ரகசிய கல்யாணமா? பத்திரிகையில அடிச்சு ஊரறியத்தான கல்யாணம். இங்கே சொல்லு. ஐயா, தயவு செஞ்சு சத்தம் போடாதீங்க. சத்தம் எப்படி போடாம இருக்கிறது? நெக்லஸ் போடுறேன்னு சொன்னில்ல, அப்புறம் எப்படி வெறுங்குளத்தோட உட்கார வச்சிருக்கிற? ஐயா, நகைக்கடையில நகை செய்ய ஆர்டர் கொடுத்திருந்தேன். நேத்து வரைக்கும் நகை ரெடி ஆகல. முகூர்த்தத்துக்குள்ள கொண்டு வந்து தந்துடுறேன் சொல்லியிருக்காங்க. எப்படியும் வந்துருயா. வரட்டும், நகை வர்ற வரைக்கும் முகூர்த்தத்தை தள்ளி வைப்போம். தீர்மானமா சொல்றேன், அந்த நகை வரல, இந்த கல்யாணம் நடக்கவே நடக்காது. தயவு
செஞ்சு பெரியவங்க வாயால இப்படி எல்லாம் அவசரமா பேசாதீங்க ஐயா. எப்படியாவது இந்த கல்யாணத்தை நடத்த விடுங்க ஐயா. ஐயா, உங்களுக்கு நெக்லஸ் தானே வேணும்? இந்தங்க. புது நகை வர்ற வரைக்கும் இந்த நகை உங்ககிட்டயே இருக்கட்டும். நீ யாரு? நகை கடைக்காரன் பொண்டாட்டியா? கொண்டாந்து நீட்டுற? தலை தீபாவளி, தலை பொங்கல், தலை ஆடி, தலை பிரசவத்துக்கெல்லாம் யாரு கொண்டாந்து நீட்டுவா? என் பையனை நீ யாரு நினைச்ச? கவர்மெண்ட் பஸ்ல பெரிய உத்தியோகம் பாக்குறான். அவனை நம்பி 5 லட்சம் ரூபாய் பஸ் ஒப்படைச்சிருக்காங்க. அவன் வந்து ஸ்டேரிங்க புடிச்சு இப்படின்னு 50 பேர் அப்படின்னு 50 பேர் அவுட். அத்தனை உசுர அவன் கையில இருக்கு. அவனுக்கு 5 பவுன் நகை போட மாட்டேன்ற. டேய், நான் அப்பவே சொன்னேன்லடா 2 இட்லி போடும்போது என்ன சொன்னேன்? ஆமா சித்தப்பா, சொன்னீங்க சாம்பார் போட சொல்லி. நீ ஒண்ணு சும்மா இருடா. நான் கேட்டதெல்லாம் குடுக்கறேன்னு சொன்னப்பவே ஏதோ வில்லங்க இருக்குன்னு நினைச்சேன். உள்ளூர்ல விலை போகாத பொண்ண எங்க தலையில கட்ட பாக்குறியா? இத பாருங்க, உங்க வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசாதீங்க. இந்த பாவம் உங்களை சும்மா விடாது. நான் பாவம் பண்ண வரல. இனிமே இந்த வீட்டுல சம்பந்தமும் பண்ண மாட்டேன். உன் பையனுக்கே கல்யாணம் பண்ணி வைய. உனக்கு தான் பொண்ணு பிடிச்சிருக்குன்னு சொன்னியே, உன் மருமகனை வச்சுக்கைய. ஏய், பஸ் டிரைவரு, கலப்படா வண்டிய. ஐயா ஐயா, வேணாங்க ஐயா, தயவு செஞ்சு போயிடாதீங்க ஐயா. எந்திரி. எதுக்கு நீ இவர் கால போய் விழற? இந்த கல்யாணத்தை நான் நடத்தி காட்டுறேன்டி. யாருக்கு யாருன்னு முடிவு பண்றது நம்ம கையில இல்ல, கடவுள் கையில தான் இருக்கு. இத பாருங்க, இருந்து கல்யாணத்தை பார்த்துட்டு விருந்து சாப்பாடு சாப்பிட்டுட்டு போங்க. பொல்லாத விருந்து. 2 இட்லி போடுவீங்க, சாம்பார் போட மாட்டீங்க. வெறும் இட்லியை தின்னுட்டு விக்கிட்டு சாவுறதா? போடா. போங்க போங்க போங்க. சிங்கப்பூர்ல செட்டில் ஆயிட வேண்டியதானே? நீங்க வேற, நமக்கு இங்கே இருந்து பழைய போச்சுங்க. சிங்கப்பூர்ல தோறாது. அண்ணா அம்மா உங்களை அவசரமா கூப்பிடுறாங்கண்ணே. அப்படியா? இந்த வந்துருங்க. என்னம்மா கூப்பிட்டியா? ஆமா, இந்த தாலி எடு. இத அவ கழுத்துல கட்டு. என்னம்மா சொல்ற? ஆமா, உங்க அம்மா நான் சொல்றேன், இந்த தாலி அவ கழுத்துல கட்டு. நிஜமாவே சொல்றியா? கட்டுறேன்னா என்ன முடிக்கிறீங்க? மந்திரம் சொல்லுங்க. கட்டி மேல கட்டி மேல. ஏமா திடீர்னு இந்த பொண்ணுக்கு தாலிட்ட சொன்னீங்க? செல்வராசு, உங்க அம்மா பேச்ச எப்பவும் நீ மீற மாட்டேங்கிறது நிரூபிச்சிட்டய்யா. ஒரு ஏழை பொண்ணுக்கு வாழ்வு கொடுத்திருக்க, மனசு நிறைஞ்சு போயிருக்கு. நீங்க நல்லா இருக்கணும். சந்தனமே உன்னை தழுவ தினம் சம்மதமே. தானா வந்த சந்தனமே உன்னை தழுவ தினம் சம்மதமே. இது வேறாரும் பறிக்காத மல்லிகை தோட்டமே, யாராலும் படிக்காத மங்கள ராகமே. இது வேறாரும் பறிக்காத மல்லிகை தோட்டமே, யாராலும் படிக்காத மங்கள ராகமே. தானா வந்த சந்தனமே உன்னை தழுவ தினம் சம்மதமே.
வண்ண வளவி போட்டு வசமாக வளைச்சு போட்டு என்ன கட்டு இழுத்து போகும் இளந்தேகமே தூரப்பட்டு கலங்கிடாம குறையேதோ நடந்திடாம ஆசைப்பட்டு வளர்க்க வேணும் மகராசனே முன்ன பின்ன அறிஞ்சதில்ல முறையாக தெரிஞ்சதில்ல சின்ன சின்ன தவற நீயும் பொறுத்தாக வேணுமே புத்தகத்தில் படிக்கவில்லை புரியாம நடிக்கவில்லை வித்தைகளை விவரமாக வெளியாக்க வேணுமே இந்த மேனி இந்த தோணி ராணி இந்த ராணி இந்த ராஜனோட விருப்பமே தானா வந்த சந்தனமே உன்னை தழுவ தினம் சம்மதமே இது வேறாரும் பறிக்காத மல்லிகை தோட்டமே யாராலும் படிக்காத மங்கள ராகமே தானா வந்த சந்தனமே உன்னை தழுவ தினம் சம்மதமே முத்துரவரத்தினத்தோட முழுசான லட்சணத்தோட மெத்தையில நானும் கூட வர வேணுமே முன்னன் ரெண்டு பவளத்தோட முன்வாயில் மதுரத்தோட கண்ணனுக்கு காதல் விருந்து தர வேணுமே தொட்டு தொட்டு சுகமும் கூட சுதியோடு கலந்து பாட விட்டு விட்டு விலகி ஓட முடியாம போகுமே கொத்துமல்லி கொண்டையிலாட குளிர் பார்வை வண்டுகளாட புத்தம்புது செண்டுகளாட புதுதாகம் தோணுமே நல்ல ராசா சொல்ல லேசா ராசா இந்த ராணியோட பொருத்தமே தானா வந்த சந்தனமே உன்னை தழுவ தினம் சம்மதமே இது வேறாரும் பறிக்காத மல்லிகை தோட்டமே யாராலும் படிக்காத மங்கள ராகமே தானா வந்த சந்தனமே உன்னை தழுவ தினம் சம்மதமே ஏன் அங்கே நின்ட்ட அட வாமா என்னாச்சு உனக்கு ஏன் அங்கே நிக்கிற பயப்பட வாமா உனக்கு என்னாச்சு ஏன் இந்த மாதிரி Jangan bukan saya. Please. No. No. No.
என்ன மாமா அப்படி பாக்குறீங்க? ஒண்ணும் இல்லம்மா. நேத்து ராத்திரி ரூம்குள்ள வந்ததுதான் நினைவு இருக்கு. அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு தெரியல. அது ஒண்ணும் இல்ல, நேத்து கல்யாணம் ஆசாது, அதான் வந்ததும் பேசாம படுத்து தூங்கிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க மாமா. நான் முதல் ராத்திரி அதுவுமா உங்களை. பரவாயில்ல காமாச்சி, நீ போய் குளிச்சுட்டு காப்பி கொண்டு வா போ. இருங்க அத்தை, என்கிட்ட கொடுங்க, நானே கோலம் போடுறேன். பரவாயில்லடியுமா, ஒத்தாசிக்கு மருமக வந்தாச்சு. நேத்து வரைக்கும் நினைச்சு பாத்திருப்பியா இந்த பொண்ணு ஓ மருமகளா வரும்னு? காமாட்சி ரொம்ப நல்ல பொண்ணுடி. ஓ தங்கமான மனசுக்கு எல்லாமே நல்லபடியா தாண்டி அமையும். மங்களம், நீ தீர்க்க சுமங்கலியும் அமோகமா இருப்படி. ஏன் சாமி, நம்ம குருசாமி கிட்ட எப்ப சாமி நீங்க சிசியலா சேர்ந்தியா? அடே, இந்த ஆளு மரத்துக்கு மரம் உண்டியில வச்சு வசூல் பண்ணிட்டு ஜெயிலுக்கு வந்தவன். நான் ஏற்கனவே ஜெயில இருந்தவன். அப்ப நீங்க ஜெயில இருந்தவங்களா? ஏன்டா கத்துற? நாங்க மட்டும் இருந்தோம். 300-400 கைதிங்க, ஜெயிலரு, சூப்பரண்டு, போலீஸ் எல்லாமே இருந்தோம். அது இந்த ஊர் ஜனங்களுக்கு தெரியுமா? இது வரைக்கும் தெரியாது. நீ ஏதாவது உளர்ன அடிக்கிற அடியில பூமிக்குள்ள போயிருவ. நான் யானே சொல்ல போறேன், என் ஆசையெல்லாம் நீங்க குருவாகணும், நான் சிசியலாகணும். நடக்கத்தாண்டா போகுது. ஒருத்த செத்தாத்தான் இன்னொருத்த வாழ முடியும். அந்த மந்திரவாதி ராத்திரில தூங்கும் போது பெரிய தேங்காய் எடுத்து அவ மண்டையில உடைச்சிட்டு, ஐயோ மந்திரவாதி ராத்திரி கபால வெடிச்சு செத்து போயிட்டாரு அப்படின்னு ஊருக்குள்ள கதை கிட்ட மாட்டேன். அப்புறம் நான் குரு, நீ சிசியம் தான். என்கிட்ட நல்லபடியா நடந்துக்கிட்டேன்னா உன்னை நான் வச்சுக்கிறேன். ஏண்டா குரு துரோகிகளா? என்ன தைரியம் இருந்தா நான் தூங்கும் போது தேங்காயால் அடிச்சு கொன்னுட்டு ஊருக்குள்ள போய் கவாலம் அடிச்சு செத்துட்டாருன்னு சொல்ல ஐடியா பண்ணிட்டு இருக்கீங்க. ஏண்டா அரைப்படி உயரம் இருந்துட்டு நீ சிசியன் ஆகணுமா? ஏண்டா கம்பளி தலையா? தேங்காயில அடிச்சு கிடிச்சு கொன்னுடாதீங்கடா, உங்க கூட படுக்கிறதுக்கே பயமா இருக்குடா. ஏன் சாமி, உங்களுக்கு வர்ற வருமானத்துல இவருக்கும் கொடுத்திருந்தா இவருக்கே அந்த ஐடியா வருது? அப்படி சொல்ற? இவர் மட்டும் அங்க ஒரு வீடு இங்க ஒரு வீடு வச்சுக்கிட்டு வாரி வழங்குவாராம், எங்களுக்கு மட்டும் தரமாட்டாராம். போங்கடா பொக்கிகளா. சரித்திர காலத்துல 300 சம்சாரம் 400 சம்சாரம்னு வச்சிருந்தானுங்க, அவனுங்களை பூ போட்டு கும்பிட்டீங்க. இப்ப சின்ன வீடு, பெரிய வீடு, அபார்ட்மெண்ட், பிளாட்னு வச்சிருக்கானுங்க. இவனுக்கெல்லாம் உங்களுக்கு பெரிய மனுஷனுங்க. நான் ஏதோ பாவம் போற இடத்துல உடுக்கடிச்சு ஊருக்கு ஒண்ணு ஒரு 3 கொண்டு வந்து வச்சிருக்கேன். இதுக்கே என்ன தேங்காயை அடிக்கிறீங்களே, அப்ப அவங்களை எல்லாம் என்ன தென்னை மரத்தை பிடிக்கிட்டு அடிப்பீங்க? சாமி ஏதோ தெரியாம தப்பு பண்ணிட்டாரு, இவரையும் வேலைக்கு சேர்த்துங்க. இவனை மட்டும் வேலையிலிருந்து விலக்கவே முடியாதுப்பா. வேலைக்காரங்களையும் டிரைவர்களையும் வேலையிலிருந்து விலக்கவே மாட்டாங்க. அப்படி ஒரு பாசம். அவசரப்பட்டு என்ன டேய், தூங்கும் போது தேங்காயால் அடிச்சு கொண்டுடாதீங்கடா. முயற்சி பண்றேன். என்னது முயற்சி பண்றேன்? அண்ணே, உங்க அப்பா சிங்கப்பூர்ல இருந்து லெட்டர் போட்டுக்காரு, வரண்ணே. அன்பு மகன் செல்வராஜுக்கு உன் அப்பா எழுதி கொண்டது. நான் இங்கு மிகவும் இக்கட்டான ஆபத்தான சூழ்நிலையில் இருக்கிறேன். விவரத்தை கடிதத்தில் எழுத முடியவில்லை. ஆதலால் நீ உடனே புறப்பட்டு சிங்கப்பூர் வரவும். உன்னை பார்க்க மிகவும் ஆவலாக இருக்கிறேன். இந்த விஷயம் உன் தாயாருக்கு தெரிய வேண்டாம், அவள் இதை தாங்க மாட்டாள். அவளிடம் மட்டுமல்ல, இந்த விஷயம் யாருக்கும் தெரிய வேண்டாம். ஏதாவது பொருத்தமான காரணத்தை கூறிவிட்டு உடன் புறப்பட்டு வா. அம்மாவும் புறப்படுவாள். அவள் இங்கு வருவதை இந்த சூழ்நிலையில் நான் விரும்பவில்லை. என்னப்பா? ஒண்ணும் இல்லம்மா. சாப்பிடு. அத்தை, நீங்களும் சாப்பிடுங்க, நான் பரிமாறேன். நல்லா இருக்குமா? புது பொண்ணு மாப்பிள, நீங்க 2 பேரும் சேர்ந்து உட்காருங்க, நான் பரிமாறுறேன். இல்ல அத்தை, இனிமே உங்க 2 பேருக்கும் நான் தான் பரிமாறுவேன். செல்வராஜ், ஏன் இப்படி இருக்க? ஒண்ணும் இல்லம்மா. அவசர கொலமா இப்படி உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன்னு என் மேல கோவமா?
அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. அப்போ அந்த பொண்ணு உனக்கு பிடிக்கலையாப்பா? அம்மா, அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணுப்பா. நீ இப்படி இருந்தா அந்த பொண்ணு மனசு ரொம்ப கஷ்டப்படும்ல. ஏம்மா இப்படி பேசுற? என்னைக்கு உன் பேச்ச மீறி நடந்திருக்கேன்? நீ நினைக்கிற மாதிரி ஒண்ணும் கிடையாதும்மா. அப்புறம் ஏன்டா இப்படி உம்முன்னு இருக்க? எனக்கு அப்பா ஏன் வந்துருச்சுமா. அவர் இல்லாம அந்த கல்யாணம் நடந்துச்சு நினைக்கும் போது என் மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அந்த வேதனை எனக்கு மட்டும் இல்லையா? ஒரு பொண்ணோட வாழ்க்கை வீணா போகுதேங்கிற நினைப்பு தான் அப்ப என் மனசுல இருந்தது. இது உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா வருத்தப்பட மாட்டாரு, சந்தோஷம் தான் படுவாரு. எதையும் மனசுல வச்சுக்காம சாப்பிடு. சாப்பிடுப்பா. நான் இன்னைக்கு உங்க மாமா வீட்டுக்கு போறதா இருக்கேன். வரதுக்கு 2 நாள் ஆகும். என்னம்மா திடீர்னு? பக்கத்தூர்ல இருக்கிறவங்களுக்கு கூட தெரியாம திடீர்னு கல்யாணம் நடந்து போச்சு. அவங்களுக்கு தெரிஞ்சா வருத்தப்பட மாட்டாங்களா? போய் அவங்கள சமாதானப்படுத்த வேண்டாம்? அதுக்கு 2 நாள்? போய் எத்தனை மாசமாச்சு? போன கையோட திரும்பி வந்துட முடியுமா? இது பாரு, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. காமாட்சியை கூப்பிட்டுட்டு கோயிலுக்கு போயிட்டு வா. அடே நீலி சூலி சாமண்டி, அடே நீலி சூலி சாமண்டி. ஓடிப்போ, திரும்பி பார்க்காம ஓடிப்போ. இவனை கூட்டி ஓடி போயிரு. இனிமே இந்த பேய் நம்ம ரூட்டுக்கே வராது. அப்படி வந்தா இந்த விபூதி புடி. அது இருக்கிற இடத்தை சுத்தி போட்டு ஏங்கிட்ட ஓடியா. நீங்க நல்லா இருக்கணும் சாமி. நாங்க நல்லா தான் இருக்கிறோம். நீங்க நல்லா இருக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. டேய், வாழ்த்துறதுக்கெல்லாம் ஒரு நல்ல வாய் வேணும். இந்த வாயை வச்சிட்டு எல்லாம் வாழ்த்தாத. போடா. டேய் பீஸ். அப்பவே உங்க சிஷ்யங்கிட்ட கொடுத்துட்டேன் சாமி. போ. ஏண்டா சொல்ல? அப்புறம் சொல்லிக்கலாம்னு தான். அப்புறம்னா இப்ப அடுத்து வாரமா? அதுக்குள்ள நான் மறந்துடுவேன். அந்த காசுக்கு நீ வாங்கிக்கலாம்னா? டேய், அந்த காலத்துல நாங்கெல்லாம் எங்க குருநாதர்கிட்ட எவ்வளவு யோக்கியமா நடந்துட்டு தெரியுமா? உழுவாத, உன் யோக்கியது எனக்கு தெரியாதா? டேய், நீ என்ன நினைக்கிற, எப்படி நினைக்கிற, எதுக்காக நினைக்கிறேங்கிறதெல்லாம் எனக்கு நல்லா தெரியும்டா. பேசாம உடுக்கி அடிச்சுட்டு ஒழுங்கா இருக்கணும். சரிங்க குரு. நீ எல்லாம் என்கிட்ட சிஷியனா இருக்கிறது கொடுத்து வச்சிருக்கணும்டா. காமாட்சி, போலாம். பொண்ணு மாப்பிள்ளை வணக்கம். ஓ, புதுசா கல்யாணம் ஆன ஜோடிகளா? சரியான ஜோடிகள? நல்லா இருங்க. கொஞ்சம் விபூதி விடுங்க. இந்த விபூதி உனக்கு எதுக்குப்பா? பெரியவங்க கையால வேணா நல்லதுதானே. இந்தாங்க, இத கொண்டு போங்க. காத்து கருப்பு எதுவுமே உங்ககிட்ட அண்டாது. போங்க. வரேண்ணே. நல்லா இருங்க. ஆமா, போலாம். அதுல பெரிய மனுஷன சிரிக்கிறது.